ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவரைக்காயை வச்சு ஒரு மகாராஷ்டிரன் டிஷ் ஷீம் பாட்டான்னு சொல்லி செய்வாங்க. ஷீம் அப்படின்னு சொன்னால் அவரைக்காய். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச அவரைக்காய் அவங்க கொடுத்தமிச்சது. ஸோ இந்த அவரைக்காயை வச்சு ஒரு தொகையில் மாதிரி இருக்கும், சாரத்து கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அவரைக்காய் வச்சு ஒரு தொகையில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்டீமர் வைக்கிறேன். கீழே தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீமர் வச்சுட்டு வாழை இலை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீம் வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். 5 minutes. தண்ணி சுட ஆரம்பிச்சிடுத்து. இந்த அவரைக்காய் இருக்குல்ல, அவரைக்காயை அப்படி வச்சுருக்கேன். அவரைக்காயை நம்ம வேக வைக்க போகிறோம். நான் எடுத்துட்டு இருக்கிறது ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் இருக்கும். இந்த அவரைக்காயிலேயே ஒரு 3, 6, 7 பச்சை மிளகாய். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கான காரம். ஒரு 5 பல்லு பூண்டு. மூடியை போட்டு இந்த அவரைக்காய் நல்லா வெந்துடணும். வேகிற வரைக்கும் மினிமம் ஒரு 10 minutes ஆகும். 10 to 12 minutes ஆகும். வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு அவரைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வெந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வைங்க. ஸ்டீம் கம்ப்ளீட்டாக அடங்கட்டும். அடங்கினதுக்கு அப்புறம் இதை வந்து நம்மளோட அம்மிக்கல்லையோ ஆட்டுக்கல்லையோ அரைக்கலாம். அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல் இல்லைன்றவங்க மிக்சியில் போட்டு அரைக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பல்ஸில் அரைங்க. நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி அரைங்க, தப்பு இல்லை. நரநரலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லாவே அரைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த இலையிலேருந்து அப்படி எடுக்கிறேன். வாழை இலையிலேருந்து எடுத்து மறு பிளேட்டில் போட்டுருங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நம்மளோட அவரைக்காய் பச்சை மிளகாயெல்லாம் வேக வச்சோம்ல, ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து. நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல ஒரு பேட்ச் அரைச்சிட்டு அடுத்து 2வது வாட்டி போட்டுக்கிறேன். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சிருங்க. இப்போது இதை வந்து ஒரு தாளிப்பு போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுப்போம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வெங்கல கடாய் வச்சுருக்கேன். சூடாட்டும். ஆனால் இந்த ஷீம்பாட்டா அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளோட அவரைக்காயை வந்து அரைச்சிருக்கோம்ல, அதை வந்து ஒரு தாளிப்பு. இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா அந்த அவரைக்காயில் இருக்கக்கூடிய மாய்ச்சரை ஃபுல்லாக எடுக்கணும். அதனால தான் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கலோஞ்சி, கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த கலோஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கலோஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ நம்ம இந்த அரைச்சோம்ல அவரைக்காய், அதை சேர்த்துறேன். கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக சர்க்கரை. இப்போ இதை லோ டு மீடியம் வச்சுட்டு இந்த எண்ணெய், நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வரணும், இந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாக எடுக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை குக் பண்ணு. பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிறண்டு வர வரைக்கும் குக் பண்ணுங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுறேன், ஹை ஃப்ளேம் போவே இல்லை. நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது குக் பண்ணு. அவரைக்காய் வச்சு செஞ்ச ஒரு மகாராஷ்டிரன் டிஷ்ஷு தயார். ரொம்ப சிம்பிளான ரெசிபி,
சாதத்து கூட அவங்க வந்து கடுகெண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை கடுகெண்ணெயில் பண்ணுவாங்க. பெங்காலையும் பண்ணுவாங்க, மகாராஷ்டிராலையும் பண்ணுவாங்க. கடுகெண்ணெய் விட்டு செய்வாங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு கடுகெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட அவரைக்காய் தொகையல் தயார். மகாராஷ்டிரா மற்றும் பெங்கால் சைடில் செய்யக்கூடிய அவரைக்காயை வச்சு ஒரு தொகையல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ரைஸ் கூட அருமையான காம்பினேஷன். நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.